நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுக்காலத்தின் 34ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 14 முதல் 20. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தைக் கண்டேன். அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னுமொரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்துச் சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்துச் சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவுக்குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவுக்குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவுக்குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 5 தொடங்கி 11 முடிய. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் சில பகுதிகள் வாழ்வின் முடிவு பற்றியும் உலகின் இறுதி பற்றியும் பேசுவது நாம் அறிந்ததே. இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் போது நம்மை அறியாமலேயே நம்மில் ஒருவிதமான பயமும் கலக்கமும் ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க முடியாது. உதாரணமாக, இன்றைய முதல் வாசகத்தில் உலகின் முடிவில் திராட்சை குலைகளாம் மனித உயிர்கள் கடவுளின் சீற்றம் என்ற பிழிவுக்குழியில் போடப்பட்டு மிதிக்கப்பட்ட பொழுது அந்த பிழிவுக்குழியில் இருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது என்று வாசிக்கின்றோம். அதேபோல நற்செய்தியில் இயேசு, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும்.
அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்று கூறுவதாக நாம் வாசிக்கின்றோம். இது போன்ற பகுதிகளை நாம் வாசிக்கும் போது நம்மில் பயமும் கலக்கமும் உண்டாக வாய்ப்புண்டு. எனினும் விவிலியத்தின் நோக்கம் இப்படிப்பட்ட பகுதிகள் வழியாக நம்மை பயமுறுத்துவது அல்ல. அஞ்சாதே என்று அடிக்கடி சொல்லும் விவிலியம் நம்மில் அச்சத்தை விளைவிக்கின்ற வகையில் எதையும் எடுத்துரைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அச்சம் இருக்கின்ற இடத்தில் அன்பு இருக்க இயலாது. அன்பின் புத்தகமான இறைவார்த்தை அச்சத்தை விளைவிக்கும் புத்தகமாக இருக்க இயலாது. அப்படியானால் இப்படிப்பட்ட பகுதிகள் விவிலியத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன? வாழ்க்கையின் மட்டிலும் உலக பொருட்கள் மட்டிலும் நாம் சரியான பார்வையும் தெளிவான அணுகுமுறையும் கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு கிடைக்கும் பதிலாக இருக்கின்றது. மனித வாழ்வின் பிரச்சனைகளில் ஒன்று, மனித வாழ்விற்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய காரியங்களில் ஒன்று, நிலையற்றவைகளை நிலையானவைகளாக நினைத்து நிலையான மகிழ்ச்சியை நிலையற்றவற்றில் தேடுவது. எருசலேம் ஆலயம் யூதர்களால் மேலானதாக இறைவனின் நிலையான உறைவிடமாக கருதப்பட்டது. எனவே எருசலேம் ஆலயம் என்றுமே அழியாது என்கிற கருத்து அவர்களிடம் இருந்தது. ஆனால் இயேசுவோ அந்த எருசலேம் ஆலயம் கூட முடிவுக்கு வரும் என்று நற்செய்தியில் சொல்கின்றார். இன்று மனிதர்களாகிய நம்மில் பலர் பணம், புகழ், செல்வம் முதலியவற்றை நிலையானவையாக நினைத்து அவற்றின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். சினிமா கவிஞர் ஒருவரிடம் அவருடைய நண்பர், நீங்கள் பாட்டுக்கு மெட்டு போடுகிறீர்களா அல்லது மெட்டுக்கு பாட்டு போடுகிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு அவர், இரண்டிற்கும் கிடையாது, நான் துட்டுக்குத்தான் பாட்டு போடுகிறேன் என்று மனம் திறந்து பதில் சொன்னாராம். பணமும் பொருளுமே வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கின்றன என்ற பொய்யான சிந்தனை வந்துவிட்டதன் காரணமாக அவற்றை அடைவதற்காக மனிதர்கள் தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனினும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிலையற்றவையாக இருக்கின்றன என்கின்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்வதே மேற்கண்ட விவிலிய பகுதிகளின் நோக்கம். மேலும் நிலையற்றவைகளை நிலையானவையாக நினைத்து அவற்றை அடைவதற்காக அனைத்து தீமைகளையும் செய்வோர் எத்தகைய இழிநிலையை அடைய நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக அவர்களுக்கு வழங்கி அவர்கள் தங்களையே தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த பகுதிகள் நமக்கு விவிலியத்தில் தரப்பட்டுள்ளன. ஜெபம். இறைவா, வாழ்வின் மட்டில் தெளிவான பார்வையும் சரியான அணுகுமுறையும் கொண்டிருக்க வரம் தாரும். ஆமென். வாழ்வை காட்டும் வழியேவா, வாழ்வில் சேரும் உயிரேவா, வாழ்வை காட்டும் வழியேவா, வாழ்வில் சேரும் உயிரேவா.
பயிராய் நானும் பலன் தரவே மழையாய் நீயும் வருவாயே. பதராய் மாறி வாடும் முன்னே உரமாய் நீயும் வருவாயே. நீ என் வாழ்வின் விளை நிலமே, காண்பேன் என்றும் அருள் வளமே. ஆட்கொள்வாய் ஆண்டவனே, வாழ்வை காட்டும் வழியே வா, வாழ்வில் சேரும் உயிரே வா. தனிமையை போக்கும் துணையாய் வா, துணிவினை ஊட்டும் தாயாய் வா. குறையை தீர்க்கும் மருந்தாய் வா, சுமையை நீக்கும் சுகமாய் வா. நீ என் வாழ்வின் சுதந்திரமே, நாவில் வாழும் மந்திரமே. ஆட்கொள்வாய் ஆண்டவனே, வாழ்வை காட்டும் வழியே வா, வாழ்வில் சேரும் உயிரே வா. வாழ்வை காட்டும் வழியே வா, வாழ்வில் சேரும் உயிரே வா. வாழ்வை காட்டும் வழியே வா, வாழ்வில் சேரும் உயிரே வா.